ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவல் சேனலுக்கு வரவேற்கிறோம். மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு டெவில்ஸ் டவர் தேசிய நினைவு சின்னம் ஆகும். டெவில்ஸ் டவர் தேசிய நினைவு சின்னம் அமெரிக்காவின் வயோமிங்கில் உள்ள க்ரூக் கவுண்டியில் அமைந்துள்ளது. பியர் லாட்ஜ் என்றும் அழைக்கப்படும் டெவில்ஸ் டவர் பெல்லி ஃபோர்ஸ் ஆற்றுக்கு மேலே வடகிழக்கு வயோமிங்கின் க்ரூக் கவுண்டியில் உள்ள ஹுலெட் மற்றும் சன்டான்ஸுக்கு அருகில் பிளாக் ஹில்ஸின் பியர் லாட்ஜ் ரேஞ்சர் மாவட்டத்தில் உள்ள பற்றவைக்கப்பட்ட பாறைகளால் ஆன ஒரு பட்டை ஆகும். இது லாக்கோலிதிக் ஆகும். இது பெல்லே ஃபோர்ஸ் ஆற்றிலிருந்து 1267 அடி 386 மீட்டர் உயரத்தில் உயர்ந்து 867 அடி, சிகரத்திலிருந்து அடிவாரம் வரை 364 மீட்டர் உயரத்தில் உள்ளது. உச்சிமாநாடு 5112 அடி, கடல் மட்டத்திலிருந்து 1558 மீட்டர் உயரத்தில் உள்ளது. டெவில்ஸ் டவர் தேசிய நினைவு சின்னம் செப்டம்பர் 24, 1906 இல் ஜனாதிபதி தியோடர் ரூஸ்வெல்ட்டால் நிறுவப்பட்ட முதல் அமெரிக்க தேசிய நினைவு சின்னமாகும். நினைவு சின்னத்தின் எல்லை 1347 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. டெவில்ஸ் டவர் ஸ்பெஷல்டீஸ். தனித்துவமான புவியியல். டெவில்ஸ் டவர் என்பது எரிமலை கழுத்து ஆகும். இது மாக்மா மேற்பரப்பில் உயர்ந்து குளிர்ச்சியடையும் போது உருவாகிறது. இது மில்லியன் கணக்கான ஆண்டுகள் அரிப்பை தாங்கும் கடினமான எதிர்ப்பு பாறையை உருவாக்குகிறது. டவரிங் ஹைட். டெவில்ஸ் டவர் 867 அடி 265 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இது சுற்றியுள்ள நிலப்பரப்பில் ஒரு முக்கிய அடையாளமாக உள்ளது. கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ். லகோடா, காகம் மற்றும் ஷோஷோன் உள்ளிட்ட பல பூர்வீக அமெரிக்க பழங்குடியினரால் டெவில்ஸ் டவர் ஒரு புனித தளமாக கருதப்படுகிறது. கிளைம்பிங் அண்ட் ஹைக்கிங். டெவில்ஸ் டவர் பல ஹைக்கிங் ட்ரெயில்ஸ் மற்றும் கிளைம்பிங் ரூட்ஸ் வழங்குகிறது. இது எளிதானது முதல் சவாலானது வரை. ஹைக்கிங். கோபுரத்தின் அடிப்பகுதியை சுற்றி 1.3 மைல் வளையமான டவர் ட்ரெயில் உட்பட நினைவு சின்னத்தின் பல ஹைக்கிங் பாதைகளை ஆராயுங்கள். கிளைம்பிங். டெவில்ஸ் டவர் பல ஏறும் பாதைகளை வழங்குகிறது. எளிதானது முதல் சவாலானது வரை. ஏறுபவர்கள் பூங்காவின் பார்வையாளர் மையத்தில் பதிவு செய்ய வேண்டும். சீனிக் டிரைவ்ஸ். கோபுரம் மற்றும் சுற்றியுள்ள நிலப்பரப்பின் அதிர்ச்சியூட்டும் காட்சிகளை வழங்கும் நினைவு சின்னத்தை சுற்றி ஒரு அழகிய வாகனம் ஓட்டவும். வைல்ட் லைஃப் வியூவிங். மான், புல்வெளி நாய்கள் மற்றும் இரையின் பறவைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளை கண்காணிக்கவும். டெவில்ஸ் டவரை சுற்றியுள்ள நிலப்பரப்பு பெரும்பாலும் வண்டல் பாறைகளால் ஆனது. டெவில்ஸ் டவர் தேசிய நினைவு சின்னத்தில் காணக்கூடிய பழமையான பாறைகள் ட்ரையாசிக் போது ஆழமற்ற கடலில் போடப்பட்டன. மேற்கோள் தேவை. இந்த அடர் சிவப்பு மணற்கல் மற்றும் மெரூன் சில்ட்ஸ்டோன் ஷேலுடன் இடைப்பட்டவை பெல்லி ஃபோர்ஸ் ஆற்றின் குறுக்கே காணப்படுகின்றன. இரும்பு தாதுக்களின் ஆக்சிஜனேற்றம் பாறைகளின் சிவப்பை ஏற்படுத்துகிறது. இந்த பாறை அடுக்கு ஸ்பியர்ஃபிஷ் உருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்பியர்ஃபிஷ் உருவாக்கத்திற்கு மேலே ஜிப்சம் ஸ்பிரிங்ஸ் ஃபார்மேஷன் என்று அழைக்கப்படும் வெள்ளை ஜிப்சத்தின் மெல்லிய பட்டை உள்ளது. ஜுராசிக் வயதில் உள்ளது. மேற்கோள் தேவை. இந்த உருவாக்கம் சன்டான்ஸ் உருவாக்கமாகும். பேலியோசின் சகாப்தத்தின் போது 56 முதல் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பாறை மலைகள் மற்றும் பிளாக் ஹில்ஸ் உயர்த்தப்பட்டது. மேற்கோள் தேவை. மேக்மா மேலோடு வழியாக உயர்ந்து ஏற்கனவே உள்ள வண்டல் பாறை அடுக்குகளுக்குள் ஊடுருவியது. புவியியலாளர்கள் கார்பெண்டர் மற்றும் ரசல் ஆகியோர் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் டெவில்ஸ் டவரை ஆய்வு செய்து அது ஒரு பற்றவைப்பு ஊடுருவலால் உருவாக்கப்பட்டது என்ற முடிவுக்கு வந்தனர். 1907ஆம் ஆண்டில் புவியியலாளர்கள் நெல்சன் ஹோராஷியோ டால்டன் மற்றும் சி சவுத் டகோட்டா ஸ்கூல் ஆஃப் மைன்ஸின் ஓஹர்ரா டெவில்ஸ் டவர் ஒரு லாக்கோலித்தின் அரிக்கப்பட்ட எச்சமாக இருக்க வேண்டும் என்று கருதினார். கோபுரத்தை உருவாக்கும் பற்றவைக்கப்பட்ட பொருள் சுமார் 40.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஊடுருவிய ஒரு ஃபோனோலைட் போர்ப்ரி ஆகும். இது வெள்ளை நிற ஃபெல்ட்ஸ்பாரின் வெளிப்படையான படிகங்களை கொண்ட ஒளி முதல் அடர் சாம்பல் அல்லது பச்சை சாம்பல் பற்றவைப்பு பாறை ஆகும். மாக்மா குளிர்ந்தவுடன் சில சமயங்களில் 4, 5 மற்றும் 7 பக்க நெடுவரிசைகள் சாத்தியமாக இருந்தாலும் 20 அடி 61 மீட்டர் அகலம் மற்றும் 600 அடி 180 மீட்டர் உயரம் வரை அறுகோண நெடுவரிசைகள் உருவாகின்றன. மழை மற்றும் பனி தொடர்ந்து கோபுரத்தின் அடிப்பகுதியை சுற்றியுள்ள வண்டல் பாறைகளை அரிப்பதால் டெவில்ஸ் டவரின் அதிகமான பகுதிகள் வெளிப்படும். ஆயினும் கூட
கோபுரத்தின் வெளிப்படும் பகுதிகள் இன்னும் குறிப்பிட்ட அளவு அரிப்பை அனுபவிக்கின்றன. நெடுவரிசைகளில் விரிசல் நீர் மற்றும் பனி அரிப்புக்கு உட்பட்டது. டெவில்ஸ் டவரில் உள்ள பாறையின் பகுதிகள் அல்லது முழு நெடுவரிசைகளும் தொடர்ந்து உடைந்து விழுகின்றன. உடைந்த நெடுவரிசைகள், கற்பாறைகள், சிறிய பாறைகள் மற்றும் கற்களின் குவியல்கள் கோபுரத்தின் அடிவாரத்தில் கிடக்கின்றன. இது ஒரு காலத்தில் இன்றிருப்பதை விட அகலமாக இருந்தது என்பதை குறிக்கிறது. புவியியல் ரீதியாக தொடர்புடைய மிசோரி புட்ஸ் டெவில்ஸ் டவரின் வடமேற்கில் 3.5 மைல் 5.6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. டெவில்ஸ் டவர் நேஷனல் மானுமெண்ட் is surrounded by several exciting places to visit. Here are some of the top recommendations. National Parks and Forests, Mount Rushmore National Memorial. தெற்கு டகோட்டாவின் பிளாக் ஹில்ஸில் அமைந்துள்ள 4 அமெரிக்க ஜனாதிபதிகளின் முகங்களை கொண்ட ஒரு சின்னமான நினைவு சின்னம். 2 மணி நேர மற்றும் 5 நிமிடம் பயணம். பேட்லேண்ட்ஸ் நேஷனல் பார்க். பிரமிக்க வைக்கும் பாறை வடிவங்கள், மலையேற்ற பாதைகள் மற்றும் வனவிலங்குகளை பார்க்கும் வாய்ப்புகள் ஆகியவற்றை கொண்ட தனித்துவமான பூங்கா. 3 மணி நேர பயணம். கஸ்டர் ஸ்டேட் பார்க். உருளும் மலைகள், கிரானைட் மலைகள் மற்றும் காட்டெருமை மற்றும் எல்க் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகளை கொண்ட ஒரு அழகிய பூங்கா. 2 மணி நேரம் மற்றும் 5 நிமிடம் பயணம். பிளாக் ஹில்ஸ் நேஷனல் ஃபாரஸ்ட். கண்ணுக்கினிய டிரைவ்கள், ஹைகிங் பாதைகள் மற்றும் முகாம் மற்றும் மீன்பிடிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கும் ஒரு பரந்த காடு. 2 மணி நேர பயணம். டெவில்ஸ் டவர் பல ஜியோமித்களை ஊக்கப்படுத்தியது. பூர்வீக அமெரிக்க மக்களின் பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி கியோவா மற்றும் லகோட்டா பெண்கள் குழு விளையாடுவதற்கு வெளியே சென்றது மற்றும் பல ராட்சத கரடிகளால் காணப்பட்டது. அவர்களை துரத்தத் தொடங்கினர். கரடிகளிடமிருந்து தப்பிக்கும் முயற்சியில் சிறுமிகள் ஒரு பாறையின் மீது ஏறி முழங்காலில் விழுந்து பெரிய ஆவியானவரை காப்பாற்றும்படி பிரார்த்தனை செய்தனர். அவர்களின் ஜெபத்தை கேட்ட மகா ஆவியானவர் கரடிகள் சிறுமிகளை அடைய முடியாதபடி பாறையை தரையில் இருந்து வானத்தை நோக்கி எழச் செய்தார். கரடிகள் பாறையில் ஏறும் முயற்சியில் ஏற முடியாத அளவுக்கு செங்குத்தானதாக இருந்த பக்கங்களில் ஆழமான நக அடையாளங்களை விட்டு சென்றன. டெவில்ஸ் டவரின் பக்கங்களில் இன்று தோன்றும் அடையாளங்கள் அவை. பெண்கள் வானத்தை அடைந்ததும் அவர்கள் பிளேட்ஸின் நட்சத்திரங்களாக மாற்றப்பட்டனர். மற்றொரு பதிப்பு 2 சியோக்ஸ் சிறுவர்கள் தங்கள் கிராமத்திலிருந்து வெகு தூரம் அலைந்து திரிந்ததாக கூறுகிறது. மாட்டோ கரடி டிப்பி துருவங்களின் அளவு நகங்களை கொண்ட ஒரு பெரிய உயிரினம். அவற்றை கண்டறிந்து அவற்றை காலை உணவாக சாப்பிட விரும்பியது. சிறுவர்கள் தங்களுக்கு உதவுமாறு படைப்பாளரான வக்கன் டாங்காவிடம் பிரார்த்தனை செய்த போது அவர் கிட்டத்தட்ட அவர்கள் மீது இருந்தார். அவர்கள் ஒரு பெரிய பாறையில் எழுந்தார்கள். அதே நேரத்தில் மாட்டோ ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் எழுந்திருக்க முயன்றார். அவர் செய்ததைப் போலவே பெரிய கீறல் புள்ளிகளை விட்டுவிட்டார். இறுதியாக அவர் ஏமாற்றமடைந்து சோர்வடைந்தார். கரடி பிளாக் ஹில்ஸின் கிழக்கே இப்போது பியர் புட்டே என்ற இடத்தில் ஓய்வெடுக்க வந்தது. வான்பிளி கழுகு பாறையிலிருந்து சிறுவர்களை தங்கள் கிராமத்திற்கு திரும்ப உதவியது. ஓவியர் ஹெர்பர்ட் ஏ காலின்ஸ் இந்த புராண கதையை சித்தரிக்கும் ஒரு ஓவியம் டெவில்ஸ் டவரில் உள்ள பார்வையாளர் மையத்தில் உள்ள நெருப்பிடம் மீது தொங்குகிறது. டெவில்ஸ் டவுன் பார்த்து ரசித்திருப்பீர்கள் நம்புகிறேன். இதுபோன்ற நேஷனல் பார்க் மற்றும் மான்யூமெண்ட் மற்றும் USA உள்ள அனைத்து பார்க் இந்த சேனலில் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை பகிரவும், லைக் செய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். நீங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் தயவு செய்து குழு சேரவும். மீண்டும் இதே போன்ற காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. விடைபெறுகிறேன்.